ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடம் தீர்க்கும் கார்த்திகை விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எந்த நாளில் நம்ம விரதம் இருக்கணும், எப்படி எந்த மாதிரி விரதங்கள் இருந்தால் கடன்களை நம்ம சுலபமாக அடைக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு காசு பணம் வரமாட்டேங்குது, கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளோ சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணாலும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சூரிய பகவானை வணங்கணும். சூரிய பகவானை காலையில் 6லேருந்து 7 மணிக்கு, அதாவது சன்ரைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அவரை அந்த டைமில் தான் வணங்கணும். சன் செட்டை எப்போவுமே பார்க்கக்கூடாது. சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளே அவர் அப்படியே அட்ராக்ஷன் ஈர்ப்பார். பொதுவாகவே சூரியன் அஸ்தமனத்தை பார்க்குறது தோஷம். அவர் மறையும் போது நம்ம அதை பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மறைஞ்சு போகும். நம்மளுடைய வாழ்க்கையும் கஷ்டத்தில் அல்லது டெவலப் ஆகாமல் கீழே போயிடுவோம். அதனால் சன் செட்டை எப்போவுமே பார்க்கக்கூடாது. ஆனால் சன் ரைசிங்கை விட சன் செட் தான் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளை அட்ராக்ஷன்லாம் பண்ணும். எங்கேயாவது காரில் போயிட்டு இருக்கும்போது அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும். ஆனால் அதை பார்க்காதீங்க. சூரிய உதயத்தை தான் பார்க்கணும். அதனால தான் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அவருடைய இதுக்கே உதயம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரை வச்சுருக்காரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா உதய சூரியனுக்கு அஸ்தமனம் கிடையாது. அந்த ஒரு கான்செப்ட் தான். அப்போது உதயமாகக்கூடிய சூரியன் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் விரதம் இருக்கணும். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சூரிய பகவான் நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து கோளாறு பதிகம், ஆதித்ய ஹிருதயம், சூரியன் பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை நீங்கள் ஜெபிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நான்வெஜ்ஜை சாப்பிட்றத தவிர்த்துருங்க. பொதுவாகவே நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் நான்வெஜ் சாப்பிடுவீங்க. பட் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மொத்தம் 4 நாள் தான். இந்த 4 நாட்களில் சூரிய பகவானை நீங்கள் வணங்கணும். வணங்கிட்டு நான் சொன்ன மாதிரி கோவிலில் போயிட்டு ஒரே சூரிய பகவானை நீங்கள் வணங்கணும். இந்த 6லேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சூரிய பகவான் இருப்பார். அவருக்கு கொஞ்சம் கோதுமை வாங்கி, அங்கே சூரிய பகவான் எல்லா சிவன் கோவில்லையுமே தனியாக இருப்பார். அவருடைய அந்த சன்னிதானத்துலேயோ அல்லது அவர் எங்கே இருக்காரோ அங்கே போய் கொஞ்சம் கோதுமையாக, அதாவது மாவாக இல்லாமல் கோதுமை தானியமாக இருக்கு இல்லைங்களா, அந்த கோதுமை வாங்கி பரப்பி கொஞ்சம் போட்டு அதில் பரப்பி அதில் 7 விளக்குகள், நெய் விளக்கு போடுங்க. 7 நெய் விளக்கு. அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுறாதீங்க. சனிக்கு தான் நல்லெண்ணெய் தீபம். ஆனால் சூரிய பகவானுக்குங்கும் போது நெய் தீபம் போடுறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாமரை பூ இருக்கு இல்லைங்களா, சிகப்பு கலரில் ரோஸ் கலரில் இருக்கும், செந்தாமரைன்னு சொல்லுவோம். அது பிங்க் கலரில் இருக்கும். அதை அவருக்கு வச்சுட்டு வெத்தலை வைக்கணும். வெத்தலை, பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு அவரை வணங்கிட்டு, அதாவது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வில்வம், கொஞ்சம் வில்வம் எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இந்த 4 கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விஷயங்களை செஞ்சிட்டாலே உங்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். நீங்கள் பிஸ்னஸ்க்காக வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கிறதெல்லாம் திடீர் நல்ல பிஸ்னஸ் ரன் ஆகும். அப்புறம் அந்த கடன்லேருந்து உங்களுக்கு ரிலீவ் கிடைக்கும். அதே மாதிரி கடன் மட்டும் கிடையாது, கடனோடு சேர்ந்து உங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயோடைய தாக்கமும் குறையும். அல்லது நம்ம இதை நமக்கு நோய் இல்லை, கடன் இல்லைனாலுமே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம சூரிய பகவானை வணங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் சிவபெருமானையும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது மூலிமா நமக்கு கடன் பிரச்சனை வரவே வராது. நோயும் நம்மளையே அண்டாது. நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்போம். நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக போகும். தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா சூரிய பகவானை தான் வணங்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்க அல்லது கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வணங்கி அன்னைக்கு விரதம் இருக்கணும். ஒரு நேரம் மட்டும் உணவு, காலையில் உணவை தவிர்த்துட்டு மீதி 2 நேரம் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் அந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில்
நான்வெஜ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் செவ்வாய்க்கிழமை வரும், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு 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 செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகனுக்கு போய் செவ்வரளி பூ வாங்கி, அதாவது சண்முக சடாசர மந்திரம்னு இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி பகவானை நீங்கள் முருகனை வணங்குனீங்க அப்படின்னாலே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருந்து முருகனை வணங்கணும். முருகனை வணங்குறது எப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 டு இதுதான் நீங்கள் 7 டு காலையில் 6 டு 7 தான் செவ்வாய் ஹோரை. நீங்கள் மதியானம் 3 டு 4:30 அந்த டைமுக்கு போகாதீங்க, அது ராகு காலம், அதுக்கு வேறு பரிகாரம். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காலையில் செவ்வாயோடைய ஹோரையே வருது. செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம்ங்கிறது விருச்சக மாதம் நம்ம சொல்லுவோம். இந்த விருச்சக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். அதனால் உங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வரணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து 6லேருந்து 7 மணிக்குள்ளே முருகன் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சண்முக சடாசர மந்திரம் அப்படின்னு இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி முருகனை வணங்குங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அது கிடைக்கும். அந்த தடை அகலும், செவ்வாயுடைய தோஷங்கள் போக்கும், செவ்வாயினால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு சால்வ் ஆகும். இந்த கார்த்திகையில் அரசாங்க உத்தியோகம் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை, இந்த கிழமைகளில் நீங்கள் விரதமாக ஒரு நேரம் மட்டும் உணவு சாப்பிடாம நான் சொன்ன இந்த பரிகாரங்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வணங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். உங்களுக்கு தொழிலும் நல்லபடியாக போகும். வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் உங்களை அண்டாது. நோயினால் ஆல்ரெடி பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நோயுடைய தாக்கமும் குறையும். கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் வணங்குனீங்க அப்படின்னாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.